ஒரு சின்ன ட்ரிப் தான், ஆனால் அது இவ்வளோ மெமரிஸை கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. மவுண்டெயின்ஸ், வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரே நாள் நடந்த மாதிரி ஒரு ஜேர்னி. ஸோ மார்னிங்கே இங்கேருந்து கிளம்புற பிளானில் தான் எல்லோரும் ரெடியாகி இருந்தோம். பட் எல்லா செட்லேயும் ஒருத்தர் லேட்டாகி வருவார் தானே, அந்த மாதிரி எங்கள் செட்லேயும் ஒருத்தர் அன்றைக்கி லேட்டாகி வந்துட்டார். ஸோ அவரையும் பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். வே அப்படியே நாங்கள் போகிற வழியில் ரத்னபுரியில் பிஎன்எஸ்ல ஸ்டாப் பண்ணி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாங்க. ஸோ அங்கேருந்து திரும்ப அப்படியே எங்களோட பெலிவல் ஹோயா ஜேர்னி நாங்கள் அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணினோம். அண்ட் போகிற வழியிலேயே ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு நல்ல வியூ பாயிண்ட் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த வியூ பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஜூஸ் கடை. அவனை அப்படியே 4 பேர் ஜூஸை வாங்கி அடிச்சுட்டு அப்படியே எங்களோட ஜேர்னி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த வியூ பாயிண்ட் அப்படியே பாஸ் பண்ணி போகிறப்ப உங்களுக்கு பக்கத்தில் எதுவுமே ரெஸ்டாரண்ட்ஸ் அப்புறம் ஹோட்டல்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ கொஞ்சம் தூரம் நீங்கள் போகிறப்பே பெலிவல் ஹோயா கெஸ்ட் ஹவுஸ்னு ஒரு பிளேஸை பார்ப்பீங்க. அங்கே உங்களோட லஞ்செல்லாம் எடுத்துக்கொள்ள முடியும். 1950 per person ஃபுல் புஃபே உங்களுக்கு இருக்க முடியும் காய்ஸ். அண்ட் காய்ஸ், அந்த பெலிவல் ஹோயா கெஸ்ட் ஹவுஸு கீழே இருந்து வியூஸ் எல்லாம் நீங்களே பாருங்கள். இந்த விலாகோட பார்ட் 2 நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் காய்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதில் பார்க்கலாம் நம்ம.